நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எனக்கு இல்லாம போன அந்த சந்தோஷத்தை இதுக்கப்புறம் இங்க யாருமே அனுபவிக்க கூடாது. இந்த தாரா அனுபவிக்கவும் விட மாட்டா. கடவுளே, என் பொண்ணு எங்க போயிட்டான்னு தெரியலையே. நான் இவளை எங்கன்னு போய் தேடுறது? போன் அவகிட்ட தான் இருக்கணும். கடவுளே, ரிங் ஆகுதானே, எடுக்க மாட்டேங்கிறாளே. கிருஷ்ணா, நீ எங்கம்மா இருக்க? நான் இங்க பக்கத்துல தாம்மா இருக்கேன். அவர் என்ன பார்த்து டென்ஷன் ஆக கூடாதுன்னு தான் நான் இந்த பக்கம் வந்துட்டேன். நீங்க கிளம்பிட்டீங்களா? நான் கிளம்பிட்டேன். காரு பக்கத்துல தான் இருக்கேன். நீ சீக்கிரமா கிளம்பி வா. நம்ம இப்ப உடனே வீட்டுக்கு போகணும். அப்படின்னா பாட்டி எப்படி இருக்காங்க? பாட்டிக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. யாரோ அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து மயங்க வச்சிருக்காங்க. அவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் இங்க பாட்டிய பார்க்க வர வச்சிருக்காங்கம்மா. பாட்டியும் அதே தான் சொன்னாங்க. நீ கொஞ்சம் சீக்கிரம் வா. நான் வந்துட்டே இருக்கேம்மா. இதோ வந்துடுறேன். அம்மா, நம்ம வீடை யார் திறந்தாங்க? ஏதோ சம்பவம் நடந்திருக்குமா? நம்மளை யாரோ ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, நீங்க போகாதீங்க. உள்ள யாராவது இருந்தாங்கன்னா? இருந்தா இருக்கட்டுமா. அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொல்லட்டும். அதோட எல்லாம் முடிஞ்சிடும்ல. அம்மா, நீ இங்கே இருமா. நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல வேண்டாம், நானும் வரேன். கொல்லணும்னா நம்ம ரெண்டு பேரையும் கொல்லட்டும். கடவுளே, அம்மா எல்லாம் போயிடுச்சுமா. அந்த பணத்தை நம்ம கொண்டு போலான்னு சொன்னல. பணம் போனா போகட்டுமா. உன்னை என்னால இங்க தனியா விட்டுட்டு போக முடியாது. இருந்தாலும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பாதுகாத்த பணமாச்சே. சரி வா, வேற என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். பணம் மட்டும் இல்லம்மா, அலமாரியில இருந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே வீணா போச்சு. சரி வா. நமக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்தது மனுஷங்க இல்ல, கண்டிப்பா பிசாசுங்களா தான் இருக்கும். பேய் ஜென்மம். கடவுளே,
ஏதோ தீர வாட வருதேம்மா. ஒருவேளை கேஸ் திறந்து விட்டுருப்பாங்களோ? ஐயோ. கடவுளே, என்னப்பா இதெல்லாம்? என்னோட 20 லட்சம் ரூபாய் அந்த துரோகிங்க எரிச்சிட்டாங்களேம்மா. அம்மா, மனசு தளர விட்டுறாதீங்க. அவங்க நமக்கு பண்ணது ரொம்ப கேவலமான செயல். அவங்க இந்த பணத்தை எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா கூட நான் இவ்வளவு கவலைப்பட்டிருக்க மாட்டேம்மா. இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சுமா. நேத்து ராத்திரி வந்தவனோட லட்சியம் பணம் மட்டும் இல்லம்மா, நம்மள நாசமாக்கணும்ன்ற எண்ணமும் தான். ஒருவேளை நேத்து பணம் கிடைக்காம போனதுக்காக இன்னைக்கு பழி வாங்க வந்திருப்பாங்களோ? சாரிக்குள்ள பணம் இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாம எரிச்சிருப்பாங்க. இருந்தாலும் போட்டுக்கிறதுக்கு மறு துணி கூட வைக்காம எரிச்சிருக்காங்கன்னா இந்த வேலைய கண்டிப்பா வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. என்னோட பசங்க தான். செத்து போகாத அம்மாக்கு பழி வாங்க என் பொருள் எல்லாம் எரிச்சிட்டு போயிருக்கானுங்க. இந்த அம்மாவோட உயிரை தவிர அவனுங்க எல்லாத்தையுமே எரிச்சிட்டு போயிருக்கானுங்க. அம்மா, உயிரோட இந்த ஜீவனை வச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம நான் அவங்க முன்னாடி போய் நிக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. இல்ல, என் பசங்கன்றதுனாலதான் நான் இவ்வளத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். பல விஷயத்த கண்டும் காணாம நான் போயிருக்கேன். ஆனா இப்ப அவங்க எனக்கு பண்ண துரோகத்துக்கு மன்னிப்பு கிடையாது. கிருஷ்ணா, எனக்கு கொஞ்சம் அப்படி படி, நான் எந்திரிக்கணும். வாமா கிருஷ்ணா, நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம். எங்கம்மா போனோம்? நீங்க ஏற்கனவே உடைஞ்சு போயிருக்கீங்க. கொஞ்ச நேரம் வீட்ல இருந்துட்டு அப்புறமா போலாம். இல்லம்மா, படுத்தா ஒருவேளை நான் எந்திரிக்காமலும் போயிடலாம். நம்ம போகணும். இந்த ஆதாரங்க எல்லாத்தையும் அவங்க நாசமாக்கிறதுக்கு முன்னாடி நாம பயப்படலைன்னு அவங்க முன்னாடி போய் சொல்லி ஆகணும். சீக்கிரம் வா. சூப்பர், நல்ல ஒரு கம்ப்ளைண்ட். மேடம், இதை நீங்க எழுதினீங்களா இல்ல இவ எழுதி கொடுத்தாளா? ராத்திரியில வீடை உடைச்சு திருட பார்த்திருக்காங்க. அடுத்த நாள் வீடை ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஒரு 2 நாள் நீங்க வெயிட் பண்ணிட்டு வேற ஏதாவது பிரச்சனைங்க வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கம்ப்ளைண்டா கொடுத்துருக்கலாம்ல. என் வீட்டுக்குள்ள திருட வந்திருந்தாலும் பணம் காணாம போகாம இருந்ததுனால தான் நான் கம்ப்ளைண்டே கொடுக்கல. அப்படின்னா இதுல எதுக்காக நீங்க அதை எழுதினீங்க? வீட்டுக்குள்ள வாண்டடா உள்ள நுழைஞ்சவங்கள நாங்க தேன்னா போதாதா?
இந்த 2 விஷயத்துக்கும் பின்னாடி என் பசங்க தான் இருக்காங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். அதைத்தான் நான் கம்ப்ளைண்ட்ல எழுதியிருக்கேன்ல சார். ஆமா ஆமா, உங்க 3 ஆம்பளை பசங்களுடைய பேரை நீங்க எழுதிருக்கீங்க. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அம்மாவா இருந்தா இப்படிதான் இருக்கணும். இதுக்கப்புறம் நான் என்கொயரியோ தேடவோ தேவையில்ல. நீங்களே குற்றவாளிகளை காட்டினதுக்கு அப்புறமா போலீஸ் அவங்கள பிடிச்சி கோர்ட்ல ஆஜர்படுத்துற வேலை மட்டும்தான் பாக்கி. ஆனா சாட்சியம் ஆதாரமும் இல்லாம கோர்ட்டால அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. பொண்ணுங்களுடைய கம்ப்ளைண்ட்டுக்கு சட்டத்துல சிறப்பான கவனிப்பு இருந்தாலும் பசங்களை எதிரியா பார்க்குற ஒரு அம்மாவோடையும் அதே எதிரிக்கு காரணமா இருக்கிற இன்னொரு பொண்ணுடைய வாக்கையும் கோர்ட் அதை மனப்பூர்வமா ஏத்துக்குமான்னு நீங்க நினைக்க வேண்டாம். நான் கம்ப்ளைண்ட்ல கொடுத்த விஷயத்தை கண்டுபிடிச்சி குற்றவாளியை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு. 20 லட்சம் ரூபாய எரிச்சிருக்காங்க. நாங்க 2 பேரும் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸை தவிர அவங்க வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் தூக்கி போட்டு எரிச்சிருக்காங்க. சரி, எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. இந்திய ரூபாவை எரிச்சா என்ன தண்டனை கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. இங்க பாருங்க, அவங்க வேணுமுனே பணத்தை எரிச்ச மாதிரி எனக்கு தெரியல. 20 லட்சம் ரூபாய யாராவது வேணுமுனே எரிப்பாங்களா? யாரும் எதிர்பார்க்காத இடத்துல நீங்க பணத்தை ஒளிச்சு வச்சதால அவங்க அதை தெரியாம போட்டு எரிச்சிருப்பாங்க. இவ்வளவு தெளிவா அந்த விஷயத்தை பத்தி சொல்றீங்கன்னா அதை செஞ்சவங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இங்க பாருங்க, நீங்க இந்த கம்ப்ளைண்ட்ல எழுதுனத வச்சு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொன்னேன், அவ்வளவுதான். என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இங்க உட்காந்துக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கு ஆளுங்களை அனுப்புறேன்னா என்ன? நான் அப்படிலாம் ஒன்னும் சொல்லல. இந்த கம்ப்ளைண்ட பத்தி தேவையில்லாத விஷயத்த நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அது உண்மையா இருக்குமோன்னு நாங்க என்கொயரி பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நீங்க கொடுக்கற கம்ப்ளைண்ட அதை அப்படியே ஏத்துக்கிறதுக்கு போலீஸால முடியாது. வேண்டாம் சார், எல்லா பக்கமும் ஆலோசனை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இதை செஞ்சா போதும். இந்த கம்ப்ளைண்ட் லெட்டரோட காப்பிய நான் டிஎஸ்பிக்கும் கமிஷனருக்கும் மெயில் பண்ணிருக்கேன். அவங்க என்கொயரி பண்ணுவாங்கல்ல. நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுல அந்த மிச்சம் 20 லட்சம் ரூபாய் தான் என்கிட்ட இருந்தது. அதை ஒரு பிடி சாம்பலா மாத்திட்டாங்க. எங்க உயிருக்கும் சொத்துக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அது எங்களுக்கு கிடைக்கலனா இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல் முன்னாடி உண்ணாவிரதம் இருந்து சாகறதுக்கு முடிவு பண்ணிருக்கோம். தயவு செஞ்சு அதுக்கு இடம் கொடுக்காதீங்க சார். மாமா கிருஷ்ணா, போலாம். போலீஸ் உங்களை தேடி இங்கெல்லாம் வந்துட மாட்டாங்கல்ல. குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வர டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ்ல இருந்து கோபியா இப்ப வந்துருவாரு. நான் தான் உங்களை இங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு அவங்க நினைக்க போறாங்க. நீ அப்படி நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்னும் கொலைலாம் பண்ணிட்டு வரலையே. இருந்தாலும் நீங்க 20 லட்சம் ரூபாயை எரிச்சிட்டு வந்திருக்கீங்களேனா? அது சரிதான். நீதான் எங்க கிட்ட அந்த பணத்தை பத்தி சொன்னு தெரிஞ்சா உன் புருஷனும் உன் பசங்களும் உன்னை ஒதுக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. ஐயோ, நான் சொல்லி கொடுத்தனா? என்னன்னா இதெல்லாம்? என்ன மாட்டி விடலாம் நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா? என் பொண்ணோட எதிர்காலத்தை நீங்க வீணாக்கிடாதீங்க. கொஞ்சம் பேசாம இரு. இந்த உலகத்துல உனக்கு மட்டும் தான் பசங்க இருக்காங்களா? நாங்க யாருக்கும் பயந்து இங்க வந்து மறைஞ்சு இருக்கல. கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போய் இருங்கன்னு எஸ்ஐ சதானந்தம் சொன்னாரு. நீ எதுக்கும் பயப்படாத ஸ்ரீ. எஸ்ஐ எங்க ஆளு தான். நடந்த எல்லா விஷயத்தையும் நாங்க போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அம்மா நமக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கிறது உண்மைதான். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எஸ்ஐ நமக்கு கால் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம போலீஸ் எங்களை தேடி இங்க வர போறதும் கிடையாது. நான் பயத்துல தானே அந்த மாதிரி சொன்னேன். 20 லட்சமும் வீணா போயிடுச்சுல்ல. அத சாக்கா வச்சு ஏன் மேலேயே பழி போடுறாங்கன்னா? நாங்க பணத்தோடு இங்க வந்திருந்தா நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும்.
உனக்கு பணம் கிடைச்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவல்ல. அண்ணா எஸ்ஐ தான். ஹலோ சார். சரிங்க சார். என்னாச்சுன்னு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா? நமக்கு எதிராக தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம 3 பேருக்கு எதிராக. இப்ப என்ன பண்றதுன்னு பிரச்சனையை எஸ்ஐ பார்த்துப்பாரு இல்லையா? இல்ல, அந்த ஆள் கையில எதுவுமே இல்ல. அம்மா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? கம்ப்ளைண்டோட காப்பிய டிஓஎஸ்க்கும் கமிஷனருக்கும் அனுப்பியிருக்காங்க. ஐயோ, அப்படின்னா என்னோட அண்ணங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்களா? நீ கொஞ்சம் பேசாம இருடி. எங்களை தேடி போலீஸ் இந்த வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க. அண்ணா, நாம போலாம். வரட்டும் ராஜு. மேல் இடத்துல இருந்து கால் பண்ணும்போது பேரை சொல்றதுக்கு எஸ்ஐக்கு நம்ம 3 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தர் கிடைச்சாலே போதும். நாம மாட்டிக்கிட்டா கஷ்டம். நீ இப்போதைக்கு வீட்டுக்கு போய் கஜேந்திராவை கஸ்டடி எடுத்துக்கங்கன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப இருக்கிற கஜேந்திரா நிலைமைக்கு நாம உள்ள போயிட்டோம்னா கண்டிப்பா நம்மள வந்து பார்க்க மாட்டான். ஆனா அவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா நாம அவனை காப்பாத்திடலாம். அண்ணா, நாம டக்குன்னு அதுக்குள்ள இன்வால்வ் ஆகி ஏதாவது பண்ண முடியுமா என்ன? அதை தாண்டா நானும் சொல்றேன். நம்மளால முடியலனாலும் கஜேந்திராவை அவங்க மாமனார் காப்பாத்திடுவாரு. ஆனா நம்மள அதனால இப்போதைக்கு இந்த பிளானே ஓகே தான். நான் அப்புறம் கூப்பிட்றேன். தாரா, தாரா, வெளியே போலீஸ் வந்திருக்காங்க. ஒருவேளை அம்மா வண்டியிலேருந்து இறக்கி விட்டு அந்த பொண்ணு காணாமல் போயிட்டான்னு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களோ. நான் போய் பார்த்துட்டு வரேன். வேண்டாங்க, வேண்டாம். கம்ப்ளைண்ட் உங்களுக்கு எதிராக இருந்தா அவங்க உங்களை தான் கூட்டிட்டு போவாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லை தாரா, அது அதுதாங்க நல்லது. நீங்க இங்கேயே இருந்தா போதும். அட, நீங்களா சார்? வாங்க சார், வாங்க, வந்து உள்ள உட்காருங்க. தேங்க்யூ. தாரா, லைஃப்லாம் எப்படிமா போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். நீங்க தானே என்னோட கல்யாணத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணி வச்சீங்க. நான் சந்தோஷமா தான் சார் இருக்கேன். உன் ஹஸ்பண்ட் இங்க தானே இருக்காரு? அவர் காரு வெளியே நிக்குதே. நீங்க என்ன சார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததால வந்தேன். கம்ப்ளைண்டா? யார் மேல? யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? மேலங்குளத்தில் இருக்கிற 3 ஆம்பளைங்களுக்கு எதிராக அவங்கள பெத்த அம்மாவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 3 பேரையும் பிடிச்சிட்டு போய் அவங்கள உள்ள போட சொல்லியிருக்காங்க. தொந்தரவு பண்ணதுக்காக, பணத்தை எரிச்சதுக்காக, வீட்டில் உள்ள எல்லாத்தையும் போட்டு எரிச்சதுக்காக. மனித உரிமை கமிஷனும் மகளிர் கமிஷனும் இதுல இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ சார், கஜேந்திரனுக்கு இதுல எந்த பங்குமே இல்ல. எங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. நீங்க சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா உங்க 3 பேரையும் கஸ்டடியில் எடுக்கணும் தான் மேலெடுத்து உத்தரவு. 3 பேர்ல ஒருத்தரை கூட அரெஸ்ட் பண்ணலனா என்னால ஸ்டேஷன்ல கண்டிப்பா இருக்க முடியாது. நீ போய் உன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வா. இல்ல சார், கஜேந்திரன் இங்க இல்ல. அப்பா கால் பண்ணி வர சொன்னதுனால அவர் கூட போயிருக்காரு. அதனாலதான் கார் வெளியே நிக்குது. நீங்க வேணும்னா என் அப்பாக்கு கால் பண்ணி கேளுங்களேன். உங்க அப்பா மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. அவர் என்கிட்ட ஒரு வேலையை சொல்லும்போது நான் கண்டிப்பா செய்யாம இருக்க மாட்டேன். ஆனா இப்ப இந்த கேஸ்ல அவருக்கு கால் பண்ணா சரி வராது. ஒரு ஆளை நான் கஸ்டடியில் எடுத்திருக்கேன்னு நான் மேலிடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்.
கஜேந்திரன் இங்க இருக்கான்னு தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீ போய் கூட்டிட்டு வா. நான் சொன்னது உண்மைதான் சார். கஜேந்திரன் இங்க இருந்து போயிட்டாரு. அவன் எங்க போனா? அவன் மாடியில தானே இருக்கான். புருஷன் செய்யற தப்ப அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நல்வழிப்படுத்தணும். அவங்க என்ன செஞ்சாலும் கண்ட மூடிக்கிட்டு நம்புற பொண்டாட்டிங்க இருக்கிற வரைக்கும் என் பேரனுங்க கஷ்டப்படத்தான் செய்வாங்க. இனிமே இதெல்லாம் வேண்டாம். அவனே தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, நானே அவனை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இப்ப என்னம்மா சொல்ற? உனக்கு வருத்தமா இருந்தா நீ கூப்பிட வேணாம். கஜேந்திரனை நானே போய் பாத்துக்கிறேன். வேண்டாம் சார், நானே வரேன். ஆனா நீங்க தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு கண்ணுக்கு தெரியறவங்களாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போறீங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டி வரும். எனக்கு கோஆபரேட் பண்ணு கஜா, வேற வழி இல்ல. நீ ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். சரி, என்னோட கார்ல வரேன், நீங்க கிளம்புங்க. அதெல்லாம் நடக்காது. நீ ஜீப்ல தான் வரணும். அதுதான் சட்டம். சட்டப்படி பார்த்தா கஜேந்திரனை அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா உடனே வீட்டுக்குள்ள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? தாரா, சார் இங்க ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்காரு. நான் போறேன், நீ அப்பா கிட்ட விஷயத்த சொல்லு. சரி, கிளம்பலாமா? கிளம்பலாம். போயிட்டு வரட்டுமா பாட்டி? நான் என் அப்பாக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். இல்லனா இந்நேரம் நான் யாருன்னு உங்களுக்கு காட்டியிருப்பேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.